அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாடா ப்ளே தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கில் என்னென்ன தமிழ் சேனல், எத்தனை தமிழ் சேனல் கிடைக்கிது, ஸ்போர்ட்ஸ் சேனல் என்ன, கிட்ஸு சேனல் என்ன, இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1503லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. சன் டிவி ஹெச்டி, ஜெயா டிவி ஹெச்டி, கேடிவி ஹெச்டி, சன் மியூசிக் ஹெச்டி, ஸ்போர்ட்ஸில் ஹீரோ ஸ்போர்ட் ஹெச்டி, கார்ட்டூன் நெட்வொர்க்கு, இன்ஃபோடைன்மெண்ட்டில் டிஸ்கவரி வேர்ல்டு, அனிமல் பிளானட், டிஎல்சி ஹெச்டி. அடுத்து சன் லைஃப், ஸ்டார் விஜய், ஜி தமிழ், விஜய் சூப்பர், கலர்ஸ் தமிழ், கலைஞர் டிவி, ராஜ் டிவி, டிஸ்கவரி தமிழ், ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், மெகா குரூப்பில் வரக்கூடிய மெகா டிவி, மெகா 24, மெகா மியூசிக். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சேனல்ஸ், பெய்டு இல்லாமல் ஃப்ரீ சேனல்ஸில் வரக்கூடிய வசந்த் டிவி, மக்கள் டிவி, பாலிமர் நியூஸ், வேந்தர் டிவி, ஜெயா ப்ளஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய 7 சேனல்கள்: டிடி ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3, ஸ்போர்ட்ஸ் 18 1, ஸ்போர்ட்ஸ் 18 2 மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட், நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபி, நெட் ஜியோ வேர்ல்டு, டிஸ்கவரி சயின்ஸு, ஹிஸ்ட்ரி டிவி 18, டிஸ்கவரி டர்போ, ஃபுட்டு ஜி செஸ்ட்டு. அடுத்து குழந்தைகளுக்கான கிட்ஸு சேனல்ஸ்: ஹங்காமா, நிக்கு ஜூனியர், கார்ட்டூன் நெட்வொர்க்கு நார்மல்லையும் வருது, ஹெச்டிலையும் வருது, போகோ டிவி, டிஸ்கவரி கிட்ஸு, சோனிக், நிக்லோடியன், சோனி ஒய்ஏஒய், நிக்கு ஜூனியரு, சுட்டி டிவி. இந்த 269 ரூபா பேக்கேஜில் டோட்டலாக மொத்தம் பார்க்கக்கூடிய ஒரு 70 சேனல் மேலே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை இது ஒரு நல்ல பேக்கு தான். இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு எலக்ட்ரானிக் கடை, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கடை, எல்லா இடத்துலையும் டாடா ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போர்டு இருக்கும். அவங்கள்ட்ட போய்ட்டு தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கு எனக்கு 1 மந்த்துக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரீசார்ஜை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா யூபிஐ யூஸ் பண்ணிக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்லைன் மூலமாக கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, இது மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த ரீசார்ஜை பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணும்போது பேக்கேஜ் அமௌண்ட் கரெக்டாக போடணும். 269னா 270 கூட போடக்கூடாது, 269 கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் பேக்கேஜில் ஆட் ஆகும். இல்லைனா மலையாளம் பேக்கு, தமிழ் கன்னடா எஸ்டி பேக்கு, தெலுங்கு வேல்யூ பேக் அப்படின்ட்டு மாறிடும். ஸோ அதனால் இந்த ரீசார்ஜ் அமௌண்ட் தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கு 269 மட்டும் ரீசார்ஜ் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.